எப்படி இருக்கு பாருங்க பத்திய குழம்பு. இப்போ பத்திய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்கு. குழம்பா பார்த்தா நமக்கே அப்படி இருக்குது. சுட சுட சோறுல ஒரு ஸ்பூனை போட்டு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக எதமா இருக்குங்க. அப்புறம் நம்ம கிட்ட கேட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு ஆர்டர் போட போறேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கு போட்டுருவோமா? போட்டுருவோம். நம்ம கிட்ட ஆர்டர் கேட்டவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமானது, நான் ஆரம்பிக்கும் போது 10 நாளைக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருந்தேன். கொரியர் சார்ஜ் கிடையாதுன்னு. அது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோட முடிய போகுது. வேணுங்கிறவங்க சீக்கிரமா ஆர்டர் போட்டுக்குங்க. அப்படியே பொரிச்ச குழம்பு வச்சிருவோம். அது நானும் பொரிச்ச குழம்பு வச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சரி, அது விறகடுப்பில் மண் சட்டியில் வைக்கும்போது சூப்பராக இருக்குமா. அப்படியே கொஞ்சம் கடலெண்ணெயை ஊற்றி கடுகு சோம்பு நல்லா படன்னு பொரிய விட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி 2 வதக்குன்னு வதக்கி விட்டு 2 கொத்து கருவேப்பிலை, அப்படியே 2 தக்காளியும் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்படியே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதில் அவரைக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு நல்லா இருக்கும். அப்படியே மஞ்சத்தூளை சேர்த்து குழம்பு மிளகாத்தூளையும் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டு, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் எப்பயுமே நான் அப்படி தான் வைப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. அப்படியே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அப்படியே சலசலன்னு 2 கொதிக்கி வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போனேன்னா அங்கே பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் இருந்துச்சு. நானும் இந்த வருஷம் கொத்தரங்காய் வத்தலே போடவே இல்லை. சரி, நல்லா பச்சை பசேல்னு இருந்தது பிஞ்சு காயா. அப்படியே அதையும் வாங்கிட்டு வத்தலுக்கு போட்டுப்போம் அப்படின்ட்டு. இப்போ பொரிச்ச குழம்புக்கு வாழைக்காய் 65 தான் போட போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொரிச்ச குழம்பு கொஞ்சம் தேங்காய், சோம்பு, சீரகம் இதை நல்லா அரைச்சி வச்சுட்டு அந்த பக்கம் 65, அதாவது 65னா சிக்கன் 65 மாதிரியே இருக்குங்க வாழைக்காய். அதையும் அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கிட்டு, இது நல்லா ஒரு கொதி வந்தது, காயெல்லாம் வெந்ததும் நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்து நல்லா ஒரு சலசலன்னு 2 கொதி வரணும். நல்லா வந்தது பிறகு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லி இலையை தூவ வேண்டியதாங்க. அப்படியே எப்படி கொதிக்குது பாருங்களா, வாசனையே தூக்குதா. அப்படியே சுட சுட சோறை போட்டு அப்படியே ஒரு கரண்டி அப்படியே காயோடு அள்ளி வச்சு இந்த குழம்பை ஊற்றணுங்க. அப்படியே வாழைக்காய் 65 அப்படியே அள்ளி வச்சு அதை தொட்டு வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படி இருக்குங்க. அப்புறம் என்னங்க, அவ்வளோதான். நாளை சந்திப்போம்.